உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க என்ன பாக்குற? அடுக்குடா சிவா. சொல்லு ஜனனி. இவங்கள தெரியும்ல, என் ஃப்ரெண்டோட அம்மா. வணக்கம். நான் அவங்கள சித்தின்னு தான் கூப்பிடுவேன். ரொம்ப பாசமானவங்க. நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சு இவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க. வாங்கம்மா, நல்ல விஷயம் தான். ஜனனிக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு நானும் யோசிப்பேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இனிமே அவளுக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். ஒரு நிமிஷம் அண்ணா, வாங்க. அண்ணா, ஒரு இளநீ கொண்டு வர முடியுமா? சரி. சிவா, இவங்க ஏதோ கொஞ்சம் பிரச்சனையில இருக்காங்க. அப்படியா? என்னம்மா பிரச்சனை? ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்க. நாம வேற கேட்டு திரும்ப திரும்ப சங்கடப்படுத்த வேண்டாமேன்னு நானும் கேட்காம விட்டுட்டேன். அதுவும் சரிதான். அம்மா, ஜனனி ஒரு முடிவு எடுத்தா அது கரெக்டா தான் இருக்கும். இவங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும் கொஞ்ச நாள் நம்ம கூடவே வச்சுக்கலாமா? அவங்களுக்கு இப்போதைக்கு யாருமே இல்லை. கொஞ்சம் வயசானவங்க, தனியா இருக்க இவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. என்ன கேள்வி இது? நீ சித்தின்னு கூப்பிடுறானா அவங்க உனக்கு அம்மா மாதிரி தானே? தெரியாதவங்களுக்கே போய் ஹெல்ப் பண்ணிட்டு வர்ற. உங்க அம்மாவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற, அது தப்பு இல்லையே. இந்த மாதிரி நேரத்துல தான் நாமளும் அவங்களுக்கு உதவியா இருக்க முடியும். நீ சொல்ற வரைக்கும் அவங்க நம்ம கூடவே இருக்கட்டும், சரியா? ஆனா சிவா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. பிரிச்சு பாக்குற பத்தியா? என் கூடவே இருந்துட்டு என்னை பத்தி தெரியாத மாதிரியே பேசுறிய. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா, நீங்க உங்க பொண்ணு வீட்டுல இருக்கிற மாதிரியே ஒரு பிரச்சனையும் இல்லாம தாராளமா சரிங்களா? வேண்டாம் தம்பி, நீங்க சாப்பிடுங்க. அட புடிங்கம்மா, குடிங்க, சாப்பிடுங்க. நாங்கெல்லாம் நினைச்ச மாதிரி சாப்பிடுவோம்மா, இல்லையா ஜனனி? ஆமா சித்தி, அவர் எப்ப என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கு அதாம்மா கொண்டு வர சொன்னேன், சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி தம்பி. அவ சொன்ன மாதிரியே நீங்க அக்கறையா பாத்துக்கிறீங்க. இது எனக்கு நிறைவா இருக்கு தம்பி. அம்மா, இங்க ஜனனி சொன்னா மறு பேச்சுக்கு இடமே இல்லை. எங்க அம்மா கிட்டேயும் ஜனனிக்கு ஒரு தனி இடம் தான். ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பியா? சான்ஸே இல்ல ஜனனி. பார்த்தல, மாசா எதிர்க்கிறாங்க. வேண்டாம், போயிடு. சொன்னா கேளுங்க, நான் வாக்கு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்களாம் இந்த மாதிரி பேசுறதும் அவங்கள திருப்பி அனுப்புறதும் அது எனக்கு தான் அசிங்கம். தயவு செஞ்சு வழிவிடுங்க. என்ன சிவா, உன்னை மட்டும் வச்சு சொல்ற? ஒரு முடிவை நீ மட்டும் எடுத்தா போதுமா? இந்த வீட்ல மத்தவங்க கருத்தெல்லாம் முக்கியம் இல்லையா? எல்லா விஷயத்துக்கும் அது தேவையில்லை. இது சரிப்பட்டு வராது. இப்ப ஃப்ரெண்டோட அம்மா வருவாங்க, அதுக்கப்புறம் வேற யாராவது வருவாங்க. சும்மா கற்பனை அடிக்கிட்டே போவாத. என்ன பாருங்க, அவங்க நம்மள நம்பி வந்திருக்காங்க. தடுக்காம வழி விடுங்க. மச்சான், முடியாது. ரம்யா சொன்ன மாதிரி இப்ப சித்தி வருவாங்க, அப்புறம் ஒரு அத்தை வருவாங்க. இப்படியே பேசிட்டு இருக்கணும்னா இருங்க, ஆள விடுங்க. வாங்கம்மா. டேய், முடியாதுடா. இது என்ன சத்திரமா சாவடியா? வெளில போங்க. உங்கள்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை. அம்மா, அம்மா. அம்மாவும் அப்பாவும் கல்யாணத்துக்காக திருவனந்தபுரம் வரைக்கும் போயிருக்காங்க. தம்பி, வேண்டாம் தம்பி. நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க குடும்பத்தோட இருக்கீங்க, நான் ஒரு ஆள் தானே. நான் பாத்துக்கிறேன் தம்பி. என்னால நீங்க கஷ்டப்பட வேண்டாம். அம்மா, அவன் இப்படிதாம்மா பேசுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க என் கூட வாங்க. ஜனனி, உள்ள கூட்டிட்டு வா. பாட்டி. ஏய், நில்லுடா. என்னை தாண்டி நீ அவங்கள கூட்டிட்டு போக முடியாது. போவேன். அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் நான் பேசிக்கிறேன். அத அப்ப பாத்துக்கலாம். இப்போ உள்ள விட மாட்டேன். மச்சான், சான்ஸே இல்ல. எங்களை மீறி உள்ள போக முடியாது. பாட்டி, சொன்னா கேளுங்க பாட்டி. முடியாதுடா. விட மாட்டீங்களா? நானும் பாக்குறேன்.
வா ஜனனி. அடப்பாவி, அப்படி போக மாட்டியா? வீட்ல உலக்க இல்ல, இருந்திருந்தா அதை வழியில போட்டிருப்பேன். அதை தாண்டி வரக்கூடாதுல்ல, இல்லாம போச்சு. ஜனனி இங்க வா. வா வந்து இங்க உட்காருங்க. வயசானவங்களா இருக்காங்க, சாப்பிடலன்னா ஏதாவது ஆயிடும். சாப்பிட்டுட்டு போக சொல்லுங்க. வீட்டுக்குள்ளதான் விட முடியாது, அதுக்காக பட்னி போட முடியுமா? அந்த பாவம் எங்களுக்கு எதுக்குண்ணா? இந்தாங்க. வேண்டாம். ஒரு நாள் சாப்பிடலன்னா நாங்க என்ன செத்தா போயிடுவோம்? அப்படி ஒரு நாள் பட்னியில சாகிறதா இருந்தா இந்த உலகமே அழிஞ்சு போயிருக்காதா? நீங்க சாப்பிடலனாலும் பரவாயில்ல, அவங்களையாவது சாப்பிட சொல்லுங்க. அம்மா சாப்பிடுங்க. உங்க பாசத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறேன், ஆனா பாசத்தை வச்சு கம்பல் பண்ணாதீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க சாப்பிடலன்னா எங்க மனசு கேட்காது. ஏய் சொல்லுடி. ஆமா சாப்பிடுங்க, இல்லனா எங்க மனசே கேட்காது. அடேங்கப்பா, அவ்வளோ நல்ல மனசா? மாமா சந்தேகப்படுறீங்களா? யாரு சமைச்சா? நான் தான். கூட அமராவதி அண்ணியும் சேர்ந்து சமைச்சாங்க. அப்படியே எடுத்துட்டு ஓடிடு. ஏன் மாமா? சடன் டெத் ஆகணுமா? கொலை கேஸ்ல உள்ள போயிடுவேன். வா. அவங்க எப்பவுமே அப்படிதான் பேசுவாங்க. நீங்க சாப்பிடுங்க. வேண்டாம்மா, எனக்கும் பசிக்கல. பசி எடுத்ததுன்னா சாப்பிட்டுக்கிறேன். வேணும்னா நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. வேண்டாம் சித்தி, இதுங்க பாசத்தை நம்பிடாதீங்க. உள்குத்து வச்சிருப்பாங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். பாத்தீங்களாமா இவ திமிர? பாக்க பாவமா இருக்கீங்களே, பட்னி கிடக்குறீங்களேன்னு சாப்பாடு கொடுத்தா என்ன பேச்சு பேசுறா? சாப்பாடை காக்க வைக்க கூடாது தெரியுமா? அப்புறம் சாப்பாடே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏய், இது மாதிரி சொல்லி அதை கடுப்பாக்கிட்டு இருந்த ஒரு ஜென்மத்துக்கு சாப்பிடறதுக்கு வாயே இருக்காது. போங்க உள்ள. அண்ணா என்ன முறைச்சு வர? சிவா, போங்கடி உள்ள. வா வா. சிவா, புடி. அம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.